பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம் பாருங்க, தீர்க்க தரிசனமான வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார். இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை. இந்த வார்த்தை சொல்றதுக்கு ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை காலையில சொல்றாரு அப்படின்னா, ஒரு சில வேளையில நம்ம நிறைய காரியங்களுக்கு அலைந்து திரிந்திருக்கலாம். ஒரு காரியம் முடிக்க முடியாம நம்ம இங்கும் அங்குமாக 1 மாதமா 2 மாதமாக அலைந்திருக்கலாம். இல்ல அந்த பேங்க் விஷயம் எப்படியாவது முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒவ்வொரு நாளும் கடந்து போயிருக்கலாம். இல்ல ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனா அந்த வேலையே கிடைக்கல, நீங்க அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தர், மகளே, இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஆமேன். கர்த்தர் கொடுக்கிற வாக்கு நம் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமேன். நம்முடைய தேவன் நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம அலைச்சலை கர்த்தர் காண்கிறார். சில நேரங்களில் துவண்டு போகிறோம். ஆண்டவரே, இந்த வீட்டு விஷயம் எப்போ ஆண்டவரே முடியும்? ஆண்டவரே, இந்த சொத்தின் காரியம் எப்போ ஆண்டவரே முடியும்? ஆண்டவரே, இந்த காரியத்துல எல்லாம் நாங்கள் சோர்ந்து போகிறோமே, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சோர்ந்து போய் இந்த வேளையில விழுந்து கிடந்தீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இனி வருகிற நாட்களில் அந்த காரியங்களை குறித்து ஒரு சாட்சியை சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஆமேன். உங்க மன நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், மன உளைச்சலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பாருங்க, நம்ம ஆகாரை குறித்து வேதாகமத்தில் வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரத்தில் தன் பிள்ளையோடு கூட அவன் நடு ரோடுல அவ அலைந்துகிட்டு இருக்கா, அந்த வனாந்தரத்துல அலைந்து திரிந்துகிட்டு இருக்கா. அவங்க கணவரை அவங்க வீட்டை விட்டு அவங்கள 2 பேரையும் வெளியில அனுப்பிடுறாரு. ஸோ கையில வெறும் தண்ணி, ஒரே ஒரு துருத்தியில ஒரு தண்ணியை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய கூட்டு வரா. அந்த வாலிபன் வயதுல இருக்கிற ஒரு 13-14 வயதுல இருக்கிற அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு அலைந்து திரிகிறான். அவன் சாகிற சூழ்நிலை வருகிறது. அவன் சோர்ந்து போய் அந்த வனாந்தரத்துல விழுந்து மறிக்கிற மாதிரி இருக்கும்போது இவ கதற, ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறத என் கண்ணு பார்க்காது, நாங்க இப்படி அலைஞ்சு திரிகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவ கலங்கி அழுது தூரமா போய் அழுவுறா பிள்ளையை போட்டுட்டு. அப்பொழுது கர்த்தர் அங்கிருந்து ஒரு சத்தத்தை கொடுக்கிறார். ஆகாரே, ஆகாரே என்று ஆண்டவர் அருமையாய் பேசுகிறார். உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிற? ஏன் இப்படி அலைஞ்சுகிட்டு? பிள்ளை இருக்கும் இடத்துல கர்த்தர் இருக்கிறார். பிள்ளையின் சத்தத்தை அவர் கேட்டார் என்று தூதர்கள் இந்த இடத்துல பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நம்ம அலைச்சலெல்லாம் பார்க்கிறார். ஒரு விஷயத்தை முடியாம இருக்கிறதுனால அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம மனசு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, இதுவா அதுவா? ஆண்டவரே, எதையாவது ஒன்று பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. பார்த்தீங்களா? இந்த ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்க்கிறார். அப்படிதான் ஆகாருடைய மனநிலைமை கர்த்தர் அறிந்தார். அவள் புறஜாதி தான், ஆனாலும் அவளுடைய நிலைமையை அறிந்து ஆண்டவர் அவள் கிட்ட உனக்கு என்ன சம்பவித்ததுன்னு கேட்கிறார். பாருங்க, இதுதான் ஆண்டவர். இன்னைக்கு காலையில கூட நிறைய காரியங்கள் நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, டபுள் மைண்டடா இருக்கிறீங்க, நீங்க அலைந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலை என்னம்மா வச்சு, என்ன விஷயம், என்ன வேணும் உனக்கு, எதனால இப்படி நீ டபுள் மைண்டடா இருக்கிற, நீ கவலைப்படாத அப்படின்னு கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகார் கிட்ட பேசினது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் அங்கே அவங்களுடைய நீடு, அதாவது அவங்களுடைய தேவை என்னதென்று கர்த்தர் அறிந்து அவர்களுக்கான ஆசீர்வாதத்தை அந்த வனாந்தரத்தில் உண்டாக்கினார். அவங்க தண்ணி இல்லாம அலைகிறாங்க. இப்போ அந்த இடத்துல ஆண்டவர் புது ஊற்றை, வனாந்தரத்துல தண்ணியே இருக்காது, ஆனா அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அதிசயத்தை அந்த மகள் புறஜாதியாகிய அந்த மகளுக்கு கர்த்தர் செய்கிறார். யாரெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் எனக்கெல்லாம் செய்ய மாட்டார், அவங்களுக்கு தான் செய்கிறார். இவங்க சாட்சி சொல்றாங்க, அவங்க சாட்சி சொல்றாங்க, எனக்கு சாட்சி சொல்ல வழி இல்லையான்னு புலம்பிக் கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் இனி அலைந்து திரிவதில்லை. கர்த்தராகிய தேவன் இந்த நாளில உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் கண்ணோக்குகிறார். சமாதானத்தோடு கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் என் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா ஏசப்பா, வனாந்தரத்தில் அலைந்த ஆகாரை கண்டீரே ஆண்டவரே, அந்த பிள்ளைக்கு ஏற்ற காரியத்தை நீர் கட்டளிட்டீரே ஆண்டவரே, அந்த குடும்பத்திற்கு என்ன தேவை என்று அறிந்து செய்தீரே. அதே போலப்பா, இன்றைக்கு மன உளைச்சலோடு ஆண்டவரே அப்பா தொடர்ந்து ஆண்டவரே 1 மாதமா அலைஞ்சிட்டு இருக்காங்க ஆண்டவரே, 2 மாசமா அலைஞ்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலையில்லாம அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய கரத்துல வருகிற ராஜா அப்பா, இவர்கள் எல்லோரும் சொல்லிட்டு போன அந்த விண்ணப்பத்துக்காக அடியேன் அலைந்து கொண்டிருக்கிற ராஜா ஏசப்பா, நீர் இறங்கி ஆண்டவரே இந்த அலைச்சல் எல்லாம் ஆண்டவரே நீர் மாற்றி போடும்படியாய் தயவாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகாரின் கண்ணீரை துடைத்த தேவன் அல்லவா, அலைச்சலை கண்ட தேவன் அல்லவா, இப்பொழுது என் பிள்ளைகளுடைய கண்ணீரையும் இந்த பிள்ளைகளுடைய மன உளைச்சலையும் நீர் மாற்றி போடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் மாத்திரம் கூட இருக்கட்டும். நன்மை நாள் நிரப்புங்க, எங்கும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு உயர்த்தும், ஆசீர்வதியும். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்த போகிறீர். அதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட யாராகிலும் வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு, பயத்தோடு இந்த வேளையில இருந்தா எல்லா வியாதி, பலவீனங்கள், ஜோரங்கள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் சபித்து கட்டுகிறேன். தழும்புகளாலே சுகமானீர் என்பதுடைய வார்த்தை, அந்த வாக்கின்படி நீர் ஆசீர்வதித்து
ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் சுகபல ஜீவனோடு வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.